ஒரு ஊரில் முத்துங்கிற வியாபாரி இருக்கிறாரு. அவர் குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வந்துட்டுருக்கிறாரு. முத்து அவரோட வேலை என்னென்னா, தினமும் காலையில் ஆட்டை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போவார். அதே போல் சாயந்தரம் ஆனது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவார். அவருக்கு ராமங்கிற பையன் இருக்கிறான். ஆனால் அவன் எந்த ஒரு வேலையும் சரியாக செய்யவே மாட்டான். முத்து அவர்களுக்கு வேலை ஒன்று வருது. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட பையன் ராமுக்கிட்ட ஆட்டை பார்த்துக்கோ, மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறாரு. அவனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதனால் விட்டு போட்டு போகிறாரு. ராமும் ஆட்டை மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். காட்டுக்கு போனதையும் ஆடெல்லாம் மேய்ச்சலுக்கு போயிடுது. அவன் ஒரு பாறையில் போய் உட்காரான். பக்கத்தில் தோட்டத்தில் எல்லாரும் வேலை செஞ்சிட்ருக்கிறாங்க. புலி வருதுன்னு சொல்லி ராமு சத்தம் போடுறான். அந்த சத்தத்தை கேட்டு வேலை செஞ்சவங்கெல்லாம் பயந்துட்டு ராமு இருந்த பக்கம் வராங்க. புலி எங்கேன்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு நான் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டு இந்த மக்கள் எல்லாரும் திட்டுறாங்க. கண்டபடியாக திட்டி ரெண்டாவது அவங்க தோட்டத்துக்கு போய் அவங்களோட வேலையை பார்க்குறாங்க. ரெண்டாவது ராமு சாயந்தரமானதையும் ஆடுகளையெல்லாம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடறான். மறுநாள் வருது. மறுநாள் விடிஞ்சதும் ராமு மறுபடியும் ஆடுகளையெல்லாம் மேய்ச்சலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அதே மாதிரி மறுபடியும் புலி வருதுன்னு சத்தம் போடுறான். அந்த சத்தத்தை கேட்டு மக்கள் எல்லோரும் மறுபடியும் புலி எங்கேன்னு கேட்குறாங்க. கேட்டதுக்கு நான் இன்றைக்கும் உங்ககிட்ட போய் தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். மக்கள் எல்லோரும் இதை கேட்டு மறுபடியும் கோவப்பட்டு திட்டிகிட்டு போகிறாங்க. 3ஆம் நாள் இதே மாதிரி வருது. 3ஆம் நாள் இதே மாதிரி என்ன ஆகுதுன்னா, உண்மையாகவே புலி வருது. புலி வந்ததையும் பயந்துட்டு பாறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடுறான். பாறைக்கு பின்னாடி ஒளிஞ்ச பிறகு புலி வருதுன்னு சத்தம் போடுறான். இந்த சத்தத்தை கேட்டு மக்கள் யாருமே இவன் போய் தான் சொல்கிறான், இவனுக்கு தினமும் இதே தான் வேலை, போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகவே இல்லை. வந்த புலி என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிடுது. ராமு என்ன பண்ணுறான், ரெண்டாவது மீதி இருந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் பிடிச்சிட்டு வீட்டுக்கு போகிறான். ராமு பொய்ய சொன்னங்காட்டி தான் உண்மையை சொல்லும் போதுமே மக்கள் இவன் உண்மையை தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ப முடியல அவங்களால. இந்த கதையோட கருத்து என்னென்னா, பொய் சொல்லக்கூடாதது தான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.